தங்கம் வந்து இன்னைக்கு 12,000 இருக்கலாம், நாளைக்கு 15,000 ஆகலாம், 20,000 ஆகலாம். ஆனால் தங்க விலையத்தை பற்றி விட்டுடுங்க. எனக்கு 100 பவுன் சேர்க்கணும், எனக்கு 200 பவுன் சேர்க்கணும், 300 பவுன் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் அங்கே சேர்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அது வாட் எவர் பி த மணி இன்டூ அந்த மல்டிபிள் கிடைக்கும். 2 இருக்குன்னா இதில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து யூ ஆர் ஒன்லி லுக்கிங் அட் த காஸ்ட். எல்லாத்துக்கும் தெர் இஸ் சம் ஒன்று காஸ்ட், இன்னொன்று வந்து வேல்யூ. ஷேர் மார்க்கெட் தான் ரிஸ்க் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டும் ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்களே சார், அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க சார்? ஸோ ஒரு காமன் மேனுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பெஸ்ட்டு, ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அண்டு அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இப்போ எவ்வளோ உங்களால் சேர்க்க முடியும்? சார் எனக்கு மொத்தமாகவே நான் சம்பாதிக்கிறதே 40,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், அல்லது 50,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நாளைக்கு உங்கள் குழந்தை நல்லா படிச்சதுன்னா அந்த குழந்தை 10 வீடு கூட வாங்கலாம். நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு மணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லுறதுன்னா இது சஃபர். சார் போட்டிருக்கேன் சார் 6 months 1 year ஒன்றும் ரிட்டனே இல்லை, வேண்டாம் எனக்கு இது மேலே பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. நாங்கள் எங்கள் மூலம் போடும்போது சார் இது என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், குழந்தைக்கு 3 வயசு, இன்னும் 15 வருஷம் இருக்குது, இந்த 1 year வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா? ஒரு காமன் மேன் என்னெல்லாம் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ரிஸ்க் அவங்களுக்கு ஓகே ஆகுமா இல்லையான்ட்டு எப்படி டிசிஷன் எடுக்குதுங்க சார்? ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய மெயின் ரிஸ்க்குங்கிறது வந்து என்னென்னா, சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இருந்தாலுமே ஒரு பரவலான பேச்சு என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எந்த வகையில் பெஸ்ட்டுங்க சார்? சரி, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 50 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா அது ஒரு 5,000 திட்டத்துக்கு மேலே இருக்குது. ஸோ ஒரு காமன் மேனுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பெஸ்ட்டு, ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அண்டு அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பரவலாக எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அல்லது ஒரு டாக்டருக்கு படித்தோன்னா நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா முதல்ல இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னு சொன்னதுன்னா 1 பைசா கூட செலவு பண்ணாமல் வாங்க முடியும். சரியாகவே படிக்கலை அப்படின்னு சொன்னதாங்கன்னா நிறைய பைசா கொடுத்து படிக்கணும். அந்த எண்டாவது டே நீங்கள் வந்து நல்லா படித்தவனும் காசு கொடுத்து படித்தவனும் எல்லாருமே ஒரே பேட்சில் தான் உட்காடுறாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுத்தவரையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எத்தனை திட்டம் இருந்தாலும் உங்களுக்கான என்ன திட்டம் வேணும் அப்படிங்கிறத வந்து யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக எது சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒருத்தர் வராரு, சார் நான் வந்து 5,000 rupees அதாவது அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு வந்து இப்போ தான் நான் மேரேஜ் ஆகிருக்கேன், என்னுடைய குழந்தையோடைய எஜுகேஷன் இன்றைக்கி தான் அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசாகுது, இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு என்னுடைய குழந்தையோடைய ஹையர் எஜுகேஷன் வேணும். இது வந்து ஒரு தேவை. அடுத்தது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து 35 வயசாகுது, இன்னொரு 20 வருஷம் நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு வந்து அப்போ பென்ஷன் கிடையாது, அதுக்கு வந்து எனக்கு ஒரு பென்ஷன் வேணும், அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம், ஓகே சார் இந்த கோல், வேறு ஏதாவது கோல் இருக்கா சார்? நாங்கள் வந்து இது வரையும் வெளியில் அவ்வளோவா போனதே கிடையாது, எல்லோரும் ஃபாரின் கண்ட்ரிலாம் போகிறாங்க, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 years 4 years ஆகுது, யூரோப் ட்ரிப்பெல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஏஷியா ட்ரிப் மாதிரியாவது போகணும், அதுக்கு வந்து எனக்கு ஒரு நாங்கள் 4 பேர் இருக்கோம், ஒரு 3 பேர் இருக்கோன்னா ஒரு 3-4 lakhs rupees இருக்கும், தட் இஸ் ஆல்சோ எனக்கு இம்பார்ட்டண்ட். இது வந்து இன்னொரு தேவை. இன்னொன்று வந்து நாங்கள் ஆளெல்லாம் நாங்கள் வந்து இதிலேயே இருந்திருக்கோம், வாடகை வீட்லேயே இருந்தோம், எனக்கு வந்து ஒரு வீடு, சொந்த வீடில் போகணுங்கிறத எனக்கு நீண்ட கால கனவு இருக்குது, அதுக்கும் எனக்கு வந்து இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் வந்து யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் டிசைர், உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய ஆசைகளை வந்து என்கிட்ட சொல்கிறீங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓகேங்க
இப்போ எவ்வளோ உங்களால் சேர்க்க முடியும்? சார் எனக்கு மொத்தமாகவே நான் சம்பாதிக்கிறதே 40,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், அல்லது 50,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், இந்த வீடு வாங்குறத விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் வீடு வாங்குறது மட்டும் பண்ணீங்கன்னா குழந்தையோட படிப்பு போயிடும், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் போயிடும். புரியுதுங்களா? அதனால இப்போதைக்கு வீட்டை பேக்கில் வச்சுருங்க. நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆன் த எது இம்பார்ட்டன்ட். குழந்தை நாளைக்கு உங்கள் குழந்தை நல்லா படிச்சதுன்னா அந்த குழந்தை 10 வீடு கூட வாங்கலாம். நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஓரளவுக்கு மணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னதுன்னா யூ வில் சஃபர். ஓகே, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட உட்காந்துட்டு ஓகே எது இம்பார்ட்டண்ட்டு, இப்போ 4 விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஓகே இந்த கோல் வேண்டாம், இது அப்புறமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை யார் சொல்லிக் கொடுப்பா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும், யாராவது ஒருத்தர் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூட மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஜனவரி 25 வந்தார், ஆல்மோஸ்ட் இயர் முடிய போகுது. இன்னும் டேரிஃப் வேறு அதெல்லாம் இருக்குது, இன்னும் கிளாரிட்டியே வந்த இல்லை. அது வந்து பார்த்தோன்னா ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து சரியாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மார்க்கெட் சரியாக அதாவது அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கமாடிட்டி சில்வர் கோல்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா யூ லூஸ் கான்ஃபிடென்ஸ். சார் போட்டிருக்கேன் சார் 6 months 1 year ஒன்றும் ரிட்டனே இல்லை, வேண்டாம் எனக்கு இது மேலே பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. நாங்கள் எங்கள் மூலம் போடும்போது சார் இது என்னத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், குழந்தைக்கு 3 வயசு, இன்னும் 15 வருஷம் இருக்குது, இந்த 1 year வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா, திஸ் நாட் த வே டு இது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மட்டும்தான் அவங்களால வந்து ஸ்டே பண்ண முடியும். அதர்வைஸ் அவங்க மாட்டுக்கு போயிடுவாங்க, யாருமே இது பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து என்ன சொல்கிறேன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணும், ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எதுக்கு சார் கைடன்ஸு, நாங்களே வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் வந்து ஏற்கனவே நடந்த பர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு ரிப்போர்ட். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து அது கேரண்டி கிடையாது. ஓகேயா? அப்படின்னு இருக்கும்போது ஒரு கைடன்ஸ் இல்லாமல் உங்களால் பண்ணவே முடியாது. இட்ஸ் நாட் லைக் ஒரு பொருளை வந்து டிவியோ அல்லது வேறு ஒரு மொபைலோ வந்து எங்கே வாங்கினாலும் அது வந்து சேஞ்ச் ஆகாது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சப்ஜெக்ட் டு மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷனால ப்ராடக்ட் எங்கே வாங்கினாலும் அந்த ப்ராடக்டை வந்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணி நர்ச்சர் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். சார் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் தான் பாசிபிள்றீங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட் தான் ரிஸ்க் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டும் ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்களே சார், அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க சார்? சரி, ஏதாவது என்னென்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு மாட்டிப்பீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து என்னென்னா தமிழில் பரஸ்பர நிதி அப்படிங்கும்போது தே ஆர் கலெக்டிங் மணி ஃப்ரம் ஆல் த பீப்புள். எல்லார்ட்டேருந்தும் அந்த மணியை கலெக்ட் பண்ணி அதை வந்து பூல்டு அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக வந்த மணியை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபண்டு, அது வந்து ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு ஒரு ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபண்டில் வந்து ஒரு 50லேருந்து 200 ஸ்டாக்ஸ் வந்து அதில் இருக்குது. அந்த 50லேருந்து 200 ஸ்டாக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை வாங்கலாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது அஸ் அ காமன் மேன் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட என்கிட்ட கொடுக்குறீங்க, எனக்கு என்னென்ன தேவைன்னு கொடுத்துட்றீங்க. நான் வந்து பார்த்தேன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதில் என்னென்ன ஃபண்டுங்கிறத நான் உங்களுக்கு அலோகேட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அதெல்லாம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதாங்கிறத கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணி வேறெவர் தெர் இஸ் அ சேஞ்ச் நான் வந்து உங்களுக்கு டைம் அண்ட் அகைன் நான் சொல்கிறேன். அதனால வந்து இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் வந்து குறைஞ்சிடுது. ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் அட்வான்டேஜ். சரி, மியூச்சுவல் ஃபண்டில் இது ஒன்று தான், மார்க்கெட் மட்டும்தான் ரிஸ்க்கா? வேறு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குங்க சார்? ஒரு காமன் மேன் என்னெல்லாம் பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ரிஸ்க் அவங்களுக்கு ஓகே ஆகுமா இல்லையான்ட்டு எப்படி டிசிஷன் எடுக்கிறதுங்க சார்? ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய மெயின் ரிஸ்க்குங்கிறது வந்து என்னென்னா இதோடைய வாலட்டிலிட்டி, அதாவது மேலேயும் கீழேயும் போகிறது தான் வந்து ரிஸ்க், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் பைசா எடுத்துக்கலாம். ஸோ அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஒன்லி திங் வந்து என்ன அப்படின்னதுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஏதோ ஒரு இன்சிடெண்ட்
அதனால மார்க்கெட் கீழே இறங்கினது அப்படின்னு சொன்னதுன்னா நிறைய கீழே வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் பாஸ்ட் 2007 2008 ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஜிஎஃப்சி அப்படிம்பாங்க. 2008 ஜனவரியிலேருந்து 2009 மார்ச் வரையும் 14 மாதம் மார்க்கெட் இஸ் ஆன கண்டினியூஸ் ஃபால். ஒரு 21,000 லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 8,000 லெவல் வரையும் மார்க்கெட் குறைஞ்சிட்டே வந்தது. ஓகே, கிட்டத்தட்ட 60% மார்க்கெட் ஃபால் ஆனது. ஆனால் அந்த 14 மாதத்தில் என்ன விழுந்ததோ அதுக்கப்புறமா 20 மாதம் நவம்பர் 2010 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகேயா, அதுக்கப்புறமா ரீசெண்டாக இப்போ கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரியிலேருந்து 2020 மார்ச் வரைக்கும் 30% மேலே, இன்ஃபேக்ட் மார்ச்சில் மட்டுமே 30% வந்து மார்க்கெட் விழுந்தது. ஆனால் அங்கேருந்து அந்த இயர் ரெண்டுக்குள்ளேயே அந்த 30 ரெக்கவர் ஆயிடுச்சு. 1 இயர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாங்கன்னா அதுக்கு மேலவே பயங்கர ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அது வந்து ஏறும் இறங்கும். என்னுடைய தேவை வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நான் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுதுங்கிறத பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நான் எப்பப்பெல்லாம் கீழே போதோ அப்போ என்கிட்ட பைசா இருந்ததுன்னா ஐ கேன் பை மோர் யூனிட்ஸ். ஆர் நான் எதிர்பார்த்தது 10% தான், மார்க்கெட் இந்த ஒரு வருஷத்துலேயே எனக்கு 100% கிடைச்சிருச்சு, என்னுடைய தேவைகள் ஒன்று இருக்குது, நான் வந்து ஒரு நகை வாங்கணும்னு நினச்சேன், அல்லது ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சேன், அல்லது ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அதுலேருந்து இந்த மணியை நீங்கள் எடுத்து கூட உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கோல் பேஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் கோலை மாற்றி மீன்ஸ் தப்பான கோலுக்கு தப்பான ஃபண்டை சூஸ் பண்ணிட்டா அதுவுமே ரிஸ்க் தானே சார்? அதை எப்படி சார் அவர் வந்து கரெக்ட் பண்ணுறது? இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ வந்து நீங்களாவே ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? போயிட்டு எதில் வந்து அதிகமாக ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, எதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது, புரியுதுங்களா? லாஸ்ட் 1 இயரில் அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அல்லது லாஸ்ட் 5 இயர்ஸில் அது என்ன ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன, இது எல்லாமே வந்து பாஸ்ட். தெர் இஸ் நோ கேரண்டி. இதெல்லாம் இது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் நாட் என்ஷூர் எனி கேரண்டி. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு என்ன தேவை? ஓகே, எனக்கு வந்து கார் வாங்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும், எத்தனை வருஷம்? ஓகே, அந்த வருஷத்துக்கு அது எவ்வளவு? 3 இயர்ஸா, 5 இயர்ஸா, 10 இயர்ஸா? ஓகே, 3 இயர்ஸ்க்குள்ளன்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், அதுலேயும் ஒரு 10 இயர்ஸ் 7 இயர்ஸ்னா ஒரு அக்ரெசிவ். இது அந்த மாதிரி அந்த ப்ராப்பர் ஃபண்டு செலெக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போருமா சார் அதுவே இதுனா? அப்படி கிடையாது. இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், திடீர்னு வந்து மார்க்கெட்டுடைய டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுலேருந்து வேற ஒரு ஃபண்டுக்கு வந்து மூவ் பண்ணுவோம். இது வந்து உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு வந்து பார்த்தோன்னா பிகாஸ் ஐம் ஃபுல் டைமர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அதிகமான இன்புட் இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் சம் பீப்புள் ஆர் டேக்கிங் டிசிஷன், ஒய் அதர்ஸ் ஆர் நாட் டேக்கிங் டிசிஷன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த அவைலபிள் இன்புட். இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகணும் அல்லது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னதுன்னா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே இது படித்தா இந்த இடத்துல இது இதுன்னு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு காலேஜோ ஏதோ சூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னதுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவீங்க. ஐயோ இதை சொன்னால் என்ன ஆகும், அதை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்றது. பட் இது ஃபுல்லாக நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எங்களுடைய ஜாப் வந்து ஃபுல் டைம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் பண்ணுறீங்க. பட் நான் வந்து டே இன் அண்ட் அவுட் இதுதான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் உங்களை மாதிரி நாங்கள் வந்து ஒரு 1000 2000 10,000 பேருக்கு வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இட்ஸ் அ ஃபுல் டைம். அப்படிங்கும்போது டெஃபினட்டாக வி கேன் டூ பெட்டர் தென் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறது. சார், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒருத்தர் வந்து அவராக பண்ணுறதுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஹெல்ப்போட பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் மியூச்சுவல் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே டைரக்ட்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது அப்போ யாருக்கானதுங்க சார்? நான் வந்து அட்வைசரோட உதவியோடு தான் போய் பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்ட்ன்றது யாருக்காகுங்க சார்? கரெக்ட், குட் கொஸ்டின். ஒரு காலேஜ், ஒரு பிகாம், ஒரு பிஎஸ்சி ரெகுலர் கோர்ஸ்ன்றது கரஸ்பாண்டன்ஸ் ஒன்று இருக்கு, தெரியும் இல்லையா? தெரியும். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் எது ப்ரிஃபர் பண்ணுவாங்க? ரெகுலர் கோர்ஸ். ரெகுலர். யார் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணுவாங்க? சார் நான் வந்து எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் படிக்கணும்னு நினச்சேன், கல்யாணம் ஆயிடுச்சு, என்னால் டெய்லி காலேஜ் போக முடியாது, ஆனால் எனக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, அதனால நான் ஒரு கரஸ்பாண்டன்ஸ்லையாவது அதை முடிச்சிடுறேன். ஆர் எஸ்பெஷலி எம்பிஏ நிறைய பேர் கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணுவாங்க. எஸ், புரியுதுங்களா? அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க,
அல்லது மேரீடாக இருப்பாங்க, அவங்கனால வந்து நார்மல் பர்சன் மாதிரி அவங்க பண்ண முடியாது. அப்போ என்ன இருக்கு, ஆஸ் அ இன்ஸ்டியூஷன் தே ஆர் ஆஃபரிங் போத், ரெகுலரும் கொடுக்குறாங்க, கரஸ்பாண்டன்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரெகுலருக்கும் கரஸ்பாண்டன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மெயினாக என்னென்னா, ரெகுலர் நீங்கள் போகும்போது ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ் டெய்லி பாடம் நடத்துகிறாங்க, டீச்சர் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, டவுட்னா உடனே கேட்டுக்கிறீங்க, உங்களை சுற்றி ஒரு 5 பேர் படிக்கிறாங்க, அவன் ஐயோ அவன் படிச்சிட்டான் அல்லது அவள் படிச்சிட்டான், நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பியர் ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் காலேஜ், நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஓகேப்பா எனக்கு வந்து ஆஃபீஸில் நிறைய ஜாப் இருந்தது, ஸோ இந்த செமஸ்டர்லேயே சேர்த்து எடுத்து எழுதிக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃப்ளெட்ஜாக முடிக்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். நிறைய பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த புக்கை எடுத்தோம்னாலே எனி புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேஜ் இருக்கும். எதை ஆரம்பிக்கிறது எதை பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் ரெகுலரில் போகும்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓகேப்பா நம்ம வந்து இன்னைக்கு இந்த தியரியை பற்றி பேச போகிறோம், இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணலாம், அல்லது யூ டோன்ட் நீட் டு கோ த்ரூ அட் ஆல். அதை வச்சே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். சேம் திங் தான் வந்து ரெகுலருக்கும் டைரக்டும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ் அ செபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அஸ் அ ஒரு இன்வெஸ்டருக்கு நான் 2 ஆப்ஷனும் கொடுக்கணும், புரியுதா? ஏன்னா தேர் ஆர் பீப்புள், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்ச ஆளுங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரியான ஆளுங்க ஒருத்தர் இருந்தாலும் 2 இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அது கொடுக்குறேன். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னதுன்னா, ஓகே 2 இருக்குன்னா இதில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது வந்து யூ ஆர் ஒன்லி லுக்கிங் அட் த காஸ்ட். எல்லாத்துக்கும் தெர் இஸ் சம்திங், ஒன்று காஸ்ட், இன்னொன்று வந்து வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காருடைய பர்பஸ் என்ன, இட் கீப்ஸ் யூ ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு கார்னால. நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்கக்கூடிய நானோ காராக இருக்கட்டும், ஆர் ஒரு லம்போகினி மாதிரி ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய காராக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, கரெக்டுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் நாட் த ஒன்லி எய்ம். ஐ வாண்ட் கம்ஃபர்ட், ஐ வாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நான் மற்றவங்களோட நான் வேறுபட்டு இருக்கணும், எனக்கு பெரிய இதாக வேணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நிறைய வருது. பட் அந்த எண்டாவது டே இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலாம். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து யாராவது எங்களை மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது தான், உங்களுக்கு லம்போகினி வேணுமா, டாடா நானோ வேணுமா, இல்லை வேற இன்னொரு ஒரு மிட் செக்மெண்ட் கார் வேணுமா, எஸ்யூவி வேணுமா அப்படிங்கிறத வந்து நாங்கள் தான் சொல்ல முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த டைரக்ட்டுங்கிறது அவங்க கொடுக்கணும்னு கொடுக்குறாங்களே ஒழிய, டைரக்டில் வந்து பணம் பண்ணவங்க ரொம்ப 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 கம்மி. எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ என்னை மீட் பண்ணக்கூடிய ஒரு 10 பேர் மீட் பண்ணாங்கன்னா, அந்த 10 பேரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 8 பேர், சார் நான் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் நான் அன்றைக்கே போட்டிருந்தேன் சார், இப்போ இல்லை சார் எடுத்துட்டேன். ஏன் இல்லை சார், ஒரு வீடு வாங்கணும், அல்லது பொண்ணு கல்யாணம் வந்தது, அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அல்லது 2008 போது அந்த குளோபல் ஃபினான்ஸ் கிரைஸ்லேயே வெளில வந்துட்டேன், அல்லது கோவிட் போது வெளில வந்துட்டேன். இதில் வந்து வெளியில் வர்றதுல வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது. எங்களோட நீங்கள் எனர்ஜி பண்ணும்போது யூ வில் இன்வெஸ்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். வெல்த் கிரியேஷன் வந்து பாசிபிள் ஒன்லி த்ரூ லாங் டேர்ம் ஒழிய ஷார்ட் டேர்மில் வந்து 3-4 இயர்ஸ்லாம் யாரும் பண்ண முடியாது. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அதில் தான் வந்து பண்ண முடியும். சார், இப்போ நீங்கள் எலாபரேட்டாக சொன்னீங்க என்னென்ன ரிஸ்க் இருக்குது என்னென்னலாம். இப்போ புதுசாக ஒருத்தங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வராங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்களா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரெகுலர் ஸ்கீம்லையோ அல்லது வேறு எதுலேயும் வரும்போது இந்த ரிஸ்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கவனமாக கவனிக்கணும், எதெல்லாம் சொல்லுவீங்க சார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் 1 இயர் ரிட்டனை பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கவே கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸ்ட் 1 இயரில் கோல்டு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதனால கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் 1 இயர் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். சான்சஸ் ஆஃப் டெலிவரிங் கோல்டு வந்து நெக்ஸ்ட் 1 இயரில் நெகட்டிவ் கொடுக்கறதுக்கு கூட நிறைய சான்சஸ், அல்லது ரொம்ப ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கம்மியாக கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஏன்னா இதே மாதிரி தான் 2024 செப்டம்பரில் லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் வந்து ஸ்மால் கேப்பில் வந்து 50%. அதை பார்த்து வந்தவனும் இதே நிலைமை தான். அதனால நான் கோல்டுக்கு மட்டும் சொல்லலை, இது வந்து எல்லாத்துக்குமே. ஸோ யூ ஷுட் நாட் லுக் அட் ஒன்லி த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து லாங் டேர்ம். எந்த ஒரு இன்னைக்கு வந்து
ஒருத்தர் வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் இருந்ததுன்னா எத்தனை வயசுல வேலைக்கு போறாங்க? ஒரு 22 வருஷம், 23 வருஷம். அப்ப 22 வருஷங்கிறது ஒரு 12 வருஷம் ஒரு ஸ்கூல், அதுக்கப்புறம் 3 வருஷமோ 4 வருஷமோ ஒரு காலேஜ். ஒரு 15, 16 வருஷம் படிச்சா மட்டும்தான் யூ ஆர் எம்ப்ளாயபிள். சில பேருக்கு வந்து படிக்காம எல்லாம் கிடைக்கலாம். அதெல்லாம் வந்து வெரி வெரி ஃபியூ செக்மெண்ட். பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15, 16 வருஷம் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உடனேயே நான் வந்து 6 மந்த்ஸ்ல எனக்கு ரிட்டர்ன் வரல, 1 இயர்ல ரிட்டர்ன் வரலன்னு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லனா மினிமம் 5 வருஷம் டைம் கொடுக்கணும். அது கீழே போகுது மேலே போகுதுங்கிறத பார்த்து கவலையே படக்கூடாது. இது வந்து செகண்ட் பார்ட். தேர்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னதாங்கன்னா, உங்களுக்கான ரிட்டர்ன் என்ன? சார் எனக்கு வந்து 15%. என்னுடைய தேவைக்கு நீங்க சொன்னீங்க இந்த ஃபண்ட்ல ஒரு 13% கிடைக்கும், 14% கிடைக்கும்னா யூ ஷுட் பி ஹாப்பி. சார் நீங்க சொன்னீங்க 13% என் ஃப்ரெண்டு கிரிப்டோல போட்டான், அவனுக்கு வந்து லாஸ்ட் 1 இயர்ல 30% ரிட்டர்ன் கிடைச்சது, நீங்க ஏன் எனக்கு அது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இஃப் யூ கம்பேர் இதுனா 1 இயர் கிரிப்டோ கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறமா லாஸ்ட் 1 இயர்ல கிரிப்டோல போட்டீங்கன்னா எல்லாம் பயங்கரமா நெகட்டிவ். அந்த மாதிரி யூ ஷுட் நாட் கம்பேர் உங்களுடைய ரிட்டர்ன் வெர்சஸ் உங்களுடைய ஃப்ரெண்டுடைய ரிட்டர்ன். அவர் என்னத்துக்காக போட்டிருக்காருன்னு தெரியாது. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா பேஸ்ட் ஆன் த செர்டன் கோல். இது வந்து தேர்ட் பார்ட். அடுத்தது வந்து ஃபோர்த் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இட்ஸ் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ கேன் அக்யூமுலேட் மோர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணம் வந்து யூனிட் அதிகமாக சேர்க்கணுங்கிற மாதிரி எண்ணம் இருக்கணும். ஏன்னா யூனிட் அதிகமாக சேர்த்தோம்னா கண்டிப்பாக யூனிட்டுடைய வேல்யூ ஓவர் பீரியட் இன்க்ரீஸ் ஆகவே போகுது. அப்படிங்கும்போது யூனிட்ல ஃபோக்கஸ் இருக்கணுமே ஒழிய அதோடைய ப்ரைஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ தங்கம் வந்து இன்னைக்கு 12,000 இருக்கலாம், நாளைக்கு 15,000 ஆகலாம், 20,000 ஆகலாம். ஆனால் தங்க விலையத்தை பற்றி விட்டுடுங்க. எனக்கு 100 பவுன் சேர்க்கணும், எனக்கு 200 பவுன் சேர்க்கணும், 300 பவுன் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் அங்கே சேர்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அது வாட் எவர் பி த மணி இன்டூ அந்த மல்டிபிள் கிடைச்சிடும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யூனிட்ஸ் ரேதர் தென் த வேல்யூ. அண்டு நம்மளுடைய மணி வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. மார்க்கெட் இன் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. அதனால ஏற்ற இறக்கத்தை பார்த்து நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தவங்க மட்டும்தான் வரணும். இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே டெஃபினட்டாக வில் பி அ வெரி குட் இன்வெஸ்டர். அப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க வந்தால் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ரிஸ்க் தெரியாமல் வரவே கூடாது. எந்த ஒரு விஷயம் எதில் இறங்கினாலும் அதில் என்னென்ன இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களால் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை பிளேம் பண்ணுறதுல ஒன்றும் இது கிடையாது. ரெண்டாவது இட் இஸ் ஒரு ஹார்ட் அண்ட் மணி. எஸ், தேங்க்யூ வெரி மச்ங்க சார். தேங்க்யூ.